இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 3 யோவான் 1:10. தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வார்த்தை யோவான் காயுவுக்கு எழுதுகிற ஒரு கடிதம். தியோத்திரேப்பு என்னும் ஊழியக்காரன் அவனே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கணும்னு யோவானுக்கு விரோதமாக எப்பயுமே சபையில் பேசிட்டு வந்தான். யோவான் சொல்கிற வார்த்தைகள் சரின்னு பட்டு மற்ற மனிதர்கள் யோவான் பக்கம் சேர நினைத்தாலும் தியோத்திரேப்பு ஏதாவது ஒரு கலகம் பண்ணி யோவான் சொன்னதை கேட்க விடாமல் செய்கிறான். அவன் ஒதுங்கி போகிறதும் இல்லாமல் மற்றவனையும் சேர விட மாட்டேங்கிறான். இதுக்கு காரணம் யோவானுக்கு எல்லாரும் முதலிடம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இந்த மாதிரி மனிதர்கள் நம்முடைய உறவுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இல்லாட்டி மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. எல்லாரும் அவங்க பேச்சை தான் கேட்கணும்னு யாரையும் யாரோடவும் சேர விட மாட்டாங்க. இது வீட்டில் மட்டும் இல்லை, திருச்சபையிலையும் நடக்க தான் செய்யுது. அவங்களோட பதவி மேலே இருக்கிற ஆசையினால் இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் நாம் நினச்சாலாம் பதவி புகழ் முதலிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நினைக்கணும். அவர் நினச்சா மட்டும்தான் சகல ஆசீர்வாதத்தையும் நம்மளால் அடைய முடியுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவோ இல்லை புகழ்ச்சிக்காகவோ வேலை செய்யாமல் தேவனுக்காக மட்டுமே நம்ம வேலை செய்யணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்றதை மறந்துடக்கூடாது. ஆமேன்.